எங்க ஜெயக்கடாவுடைய குழந்தைக்கு கருணாநிதியின் பேர் வைக்கிறேன். அது பொம்பளை குழந்தை. சிவப்பு கம்பளத்தில் நடந்து வர்றவங்க எல்லாம் ஜெயிச்சிட முடியாதுங்க. கொஞ்சம் திரும்பி பாருங்க. மக்கள் வெள்ளத்தில் ஆண்களும் பெண்களும் புடைசூழ திருவிழா போல அன்பு கடலில் ஆர்ப்பரித்து நின்றிருக்க, மேடையில் உடைத்த ஒன்றிய முதல் மாவட்ட முதல் மாநில அத்தனை பேரும் புடைசூழ்ந்து காத்திருக்க, அப்படியே மக்கள் மத்தியில் ஓங்கி ஒலிக்கிற சத்தத்தின் மத்தியில தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றப் போகிறேன் தங்க தளபதி தலைவர் நடந்து வருகிற போது சொல்லும் போதே புல்லரிக்குதுங்க. எனக்கு உங்க மேலாம் வருத்தம்பா. நல்லா பேசுனீங்க தம்பிகள்லாம், நல்லா பேசுனீங்க. எனக்கு என்னன்னா, மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அண்ணா அவர்கள், அவரை நான் ரொம்ப மதிக்கிற சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியன், நல்ல மாற்று கருத்து இல்லை. நாகரிக அரசியல் எங்களை ஆளாக்கி அழகு பார்க்கக்கூடியவர்கள் வெற்றி தலைவர் தளபதி. நாகரிகமாக தான் பேசுவோம், எதிரிகளை கூட நாகரிகமாக பேச சொல்லியிருக்காரு என்னுடைய பொதுச் செயலாளர். ஆனால் அவரை பற்றி நீங்கள் நிறைய குறைகள் சொல்றீங்க. இப்படி ஒரு விழாக்கு அண்ணன் போயிருக்கார். ஒரு ஆர்வத்தில் ஒரு அம்மா ஓடி வந்து, ஐயா குழந்தைக்கு பேரு வைங்க. அப்படியா, குழந்தையுடைய அப்பா பேர் என்ன? அந்த அம்மா சொல்லுது ஷேக் அலாவுதீன். ஓ ஜெயக்கடாவா? உலகத்துல ஜெயக்கடான்னு ஒருத்தங்க பேர் வைப்பாங்களாங்க? ஆக ஜெயக்கடாவுடைய குழந்தைக்கு கருணாநிதியின் பேர் வைக்கிறேன். அது பொம்பளை குழந்தை. இந்த அதிகாரிகளும் இந்த அரசியல் தலைவர்களும் நாட்டை இப்படி கெடுத்து, ஆனா எங்க தலைவர் யார் தெரியுமா? பாடுகிறேன் பாமணக்கும், பாடும்போது நாவினிக்கும், நாடெங்கும் புகழ் மணக்கும், தளபதினு சொல்லும் போதே வாயினிக்கும். எப்படியாவது அடுத்தவனை அழிக்கணும்னு நெருஞ்சி முள் மனிதர்களும் நிறைந்திருக்கும் அரசியலில் குறிஞ்சி மலர் போல் மலர்ந்த குணமலர்றா என் தலைவர் தங்க தளபதி. இவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், எப்படி இவ்வளவு கூட்டம் கூடுது? அண்ணே, இது கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூடுற கூட்டம் இல்ல, தங்க தளபதிக்காக கூடுற கொள்கை கூட்டம். இன்னைக்கு தேதியில அரசியல ஒரு கவுன்சிலர் கூட கையில பிடிக்க முடியாது, அசோசியேஷன் பிரசிடென்ட் ஆளே பிடிக்க முடியாது. ஆனா தனது வாழ்நாளில் முதல் தேர்தலிலேயே திமுக வேட்பாளரை தோற்கடித்து தான் வென்றெடுத்த எம்எல்ஏ என்ற பதவியை தலைவருக்காக தூக்கி எறிந்த தியாக திருவுருவம் என் பொதுச் செயலாளர் ஆனந்த். நான் கேட்டேன் ஒரு வாட்டி அண்ணன்ட்ட, ஏன் அப்படி? அவர் சொன்னார், என்னையா எம்எல்ஏன்ற பதவி நான் ஒரு 5 வருஷம் இருக்குமா, ஆனா தளபதியின் தொண்டன்ற பதவி ஆயுள் முழுக்க இருக்கும், கடைசி மூச்சு வரைக்கும் இருக்கும். இதுதான் டிவிக்கு. இப்ப வர வழியில் அடிச்சு பிடிச்சு வரும்போது திரும்ப டிவியில பிரேக்கிங் நியூஸ், நம்ம சேப்பாக்கம் கிரவுண்ட் இருக்குல்லைங்க, ஐபிஎல் நடக்கலைங்க, சேப்பாக்கத்தில் விசிலுக்கு தடை. அடப்பாவிகளா, சேப்பாக்கம் மைதானத்தில் விசில் ஊதினால் சேகுவராவுக்கு ஜுரம் வருதான்.
சேகுவேரா. இதையெல்லாம் கேட்காம நல்ல வேளை ஃபிடல் காஸ்ட்ரோ செத்து போயிட்டார். அவர் மனசு என்ன பாடுபடும்? விளையாட்டு என்பது மக்கள் கவலைகளை மறந்து உடல் உழைப்பை செலுத்தி சந்தோஷமா இருக்கிற இடம். இத்தனை ஆண்டுகாலமாக சேப்பாக்க மைதானத்தில் விசில் சத்தம் ஓங்கி ஒலித்தது. விசிலுக்குனே பாட்டே போட்டாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு சின்னம், விசில் சின்னம் வந்துவிட்டது என்று சொன்னால் தீய சக்தி பயப்படுது, ஊழல் சக்தி பயப்படுது. இது இப்படியே போச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க? தற்போது கிடைத்த செய்தி, பேருந்தில் கண்டக்டர் விசில் ஊதக்கூடாது. டிராபிக் போலீஸ் கையில் இருந்து விசிலை புடுங்கு, ஊதாத. நீ என்ன பண்ணாலும் ராஜா, தினந்தோறும் எங்க பார் மகாலட்சுமி மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. என் தாய்மார்கள் காலையில் அந்த மங்களமா பாலை வைக்கும் போது குக்கர் கூட என் விசில் சத்தத்தை சொல்லிதான் அடிக்கும். மண்ணுக்கு என்ன பிரச்சனை, மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை, அதை பாப்பீங்களா? விசில் ஊதக்கூடாதா? இன்றைய தினம் தமிழ்நாடு முழுக்க டிஎன்பிஎஸ்சி பரீட்சை தேர்வு எழுதியிருக்காங்க. எங்க பசங்க விருகம்பாக்கத்தில் எழுத போன பையனுக்கு அந்த நம்பர் எழுதி வைக்கல. கேட்டா தம்பி தம்பி இல்ல நீ போ, நீ நந்தனம்ல இருக்கக்கூடிய எக்ஸாம் சென்டருக்கு போ துரத்தி விட்டுருக்காங்க. நந்தனத்துல போனா அங்க இல்ல, விருகம்பாக்கத்தில் துரத்தி இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க முதல் முறையா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம பாதிலேயே நிறுத்தி பசங்களை நடு ரோட்ல நிறுத்தி இருக்காங்க. இதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்ல. விசிலை தடுக்கிறதுக்கு நீ வர்ற. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஆட்சி மட்டுமல்ல அரசியலே முடிய போகிறது. ஆனா நாங்க யாரு? இந்த மேடையை பாருங்க. எங்களுக்கு ஒரு சேரு, மாநில நிர்வாகிக்கு ஒரு சேரு, அவங்களுக்கு ஒரு சேரு. 10 பேர் உட்காந்தா போதும், 4 பேர் உட்காந்தா போதும். அவங்களுக்கு பிளாஸ்டிக் சேர் போடு. எல்லாருக்கும் ஒரே சேரை போட சொன்ன பொதுச் செயலாளருங்க உட்கார்ந்துருக்காருங்க. உழைத்தவர்கள் அத்தனை பேரையும் மேடை ஏற்றக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம், மறந்துடாதீங்க. 30 ஆண்டுகளின் உழைப்பு. ஒரு சாதாரண ஒரு துணை இயக்குனருக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பிறந்தவர் என் தலைவர். ஜி தமிழ் தொலைக்காட்சியில் சரிகமாப்பான குழந்தைகள் பாட்டு பாடக்கூடிய நிகழ்ச்சிக்கு போகக்கூடிய வாய்ப்பு என்னுடைய தலைவர் தந்தாரு. போய் பார்த்தப்ப அந்த குழந்தைகளினுடைய அன்பு பார்த்தப்ப எனக்கு ஆனந்த கண்ணீர் வந்தது. அப்ப தலைவரினுடைய வரலாற்றை ஒரே நிமிடத்தில் கவிதையா சொல்லும்போது நான் சொன்ன, யார் அவரு? சாதாரண வீட்டில் பிறந்தவர். ஏன் இந்த உலகத்தையே சுஸ்தப்படுத்த பிறந்த அந்த தேவகுமாரன் கூட கோபுரத்தில் பிறக்கவில்லை, ஒரு குடிசையில் தானே பிறந்தான் அந்த இயேசுபிரான். அப்படி பிறந்த ஒரு மண்ணின் மைந்தர் என் தலைவர். அவர் பிறந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்கு பாருங்க. இப்போ இத்தனை வருஷம் ஆயிருச்சு, இப்பவும் அவர் பிறந்த நாள் அன்னைக்கு கோயிலுக்கு போறதில்ல அல்லது வேற ஏதோ பார்ட்டிக்கு போறதில்ல. கழக மாவட்டத்தில் அத்தனை பேரும் ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போய் அன்னைக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் போடுற கட்சிடா தமிழக வெற்றி கழகம். பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம், வளரும் குழந்தைக்கு ரொட்டிப்பால் முட்டை திட்டம், படிக்கும் குழந்தைக்கு விஜய் படிப்பகம், கல்வியில் வெற்றி பெற தளபதி கல்வி விருதுகள், வேலை தேடும் உள்ளங்களுக்காக விஜய் விலையில்லா விருந்தகம். ஒரு சர்க்கார் செய்து கொண்டிருக்கிறார் இந்த சர்க்கார். அவர்தான் எங்களுடைய தங்க தளபதி. இங்க இல்ல அண்ணன், மதிப்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன். அவர் வந்தப்பெல்லாம் ஒரே தலைப்பு செய்தி, செங்கோட்டையனே வந்து விட்டார். தம்பி, இன்று செங்கோட்டை வந்தது, நாளை செஞ்சாஜு கோட்டையே வரப்போகிறது தம்பி. நாம ஒன்னே ஒண்ணு, என்ன வேணும் நமக்கு? நமக்கு 2026 நம்ம தங்க தலைவர் வெற்றி தலைவர் தளபதி அவர் ஆட்சி கட்டிலில் அமர வைக்கணும். அப்பதான் அந்த நாடு உருப்படும். அவர் ஜெயிக்கணும்னா நமக்கு வாக்குமை வேணும். அந்த வாக்குமை நம்முடைய வாக்காளருக்கு வரணும்னா நமக்குள்ள ஒண்ணு வேணும். என்ன தெரியுமா? அது ஒற்றுமை. ஒற்றுமை ஒற்றுமையா இருக்கணும். அன்பிற்கிடையே கழக மாவட்டத்தில் அத்தனை பேரும் பாருங்க எவ்வளவு ஒற்றுமையா இருக்கு. நாமளும் அப்படி இருக்கணும். இந்த ஒற்றுமை நமக்கு வரும். ஏன்னா நம்முடைய தலைவர்கிட்ட ஒரு மை இருக்கு. அது நேர்மை, அது தூய்மை, அது வாய்மை. நான் பேசினதுக்கே ஊடகங்கள் வேற லைவ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை தவிர மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்னன்னு உளவுத்துறை வேற தனியா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பாம்பு மாதிரி படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா எதிரிகளே இன்னைக்கு டிவில லைவ்ல பார்க்க போற தீய சக்திக்கு பிடித்த ஒரு பேச்சாளர் இருக்கார், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். அரசியலை பேசு, அடித்தட்டு மக்களுக்கான பிரச்சனைகளை பேசு என்று சொன்னால் திரும்ப திரும்ப தமிழக வெற்றி கழகத்தை எள்ளி நகையாடி சிறுமைப்படுத்தி
இவர்கள் மேலே ஏறி வந்துவிடக் கூடாது என்று நீ 1000 தடைகள் போட்டாலும் நீ போட்ட தடை கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றி இந்த படை வெல்லும் படை, 2026 கோட்டைக்கு செல்லும் படை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே, காலம் குறைவாக இருக்கிறது. இந்த குறுகிய காலத்துல வெற்றி தலைவர் தங்க தளபதி அவர்கள் கை காட்டக்கூடிய அந்த வேட்பாளர்களை இதே மண்ணுல, இந்த கொங்கு மண் இருக்கு பாருங்க, குட்டி குழந்தை கூட ஏனுங்க வாங்க போங்க மரியாதையாக பேசக்கூடிய மண்ணுங்க இந்த கொங்கு மண்ணு. வர்றபடியெல்லாம் நெஞ்சம் நிறைந்தது, அவ்வளோ களைப்பு. பேசணும்னு ஆசைப்பட்டு புதுச்செயலாளர்கிட்ட நானே என் தம்பி லயலாமணி கேட்டோம். ஒரு நாள் திருநெல்வேலியில பேச அனுப்புறாரு, ஒரு நாள் திருச்சிக்கு அனுப்புறாரு, ஒரு நாள் மதுரைக்கு அனுப்புறாரு, மதியான கிளம்பி கோயம்புத்தூருக்கு வந்துட்டாரு. ரசிச்சு ஓடுறோம். ஆனா இந்த களைப்பெல்லாம் மறந்துடும். எப்ப தெரியுமா? அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது, அப்படி உள்ள நெருங்கும் போது 1 கிலோமீட்டருக்கு அந்தாண்டே அப்படியே அந்த வானத்துல பட்டொலி வீசி தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அப்படி பறக்கும் போது, வா 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 வான்னு கூப்பிடும் போது, இந்த கொங்கு மண்டலத்தில் இன்று பட்டொலி வீசி பறக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் கொடி. இந்த கொடி இந்த கொங்கு மண்டலத்தில் இருந்து கோட்டையில் வெற்றி கொடியாக தங்க தளபதியினுடைய வெற்றி கொடியாக பறக்கும். அது நடக்கும். அன்று புதிய தமிழ்நாடு பிறக்கும் என்று சொல்லி இடம் சாருகிறேன். அத்துணை பேருக்கும் நன்றி. கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.